ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா? ஸோ டாபிக் வைஸ் மேக்ஸ் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதை பார்க்காததுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இதில் நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்ட் 1ல் ஒரு 6 மாடல் சம்ஸுக்கு உண்டான கிளாரிட்டி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுலையுமே வந்து ஒரு 6 மாடல் சம் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு உண்டான எக்ஸ்பிளேஷன் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, பார்த்துடலாமா? ஸோ இந்த மாடல் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்ட் 1ல் நம்ம வந்து ஏ அண்டு பி 2 பேர் ஒரு வேலையை சேர்ந்து செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? ஓகேவா? இல்லை ஏபி சேர்ந்து ஏ மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க? 2 பேரும் ஒரு வேலை செஞ்சு எவ்வளோ சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுப்பாங்க? ஓகேவா? அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் வந்து பார்க்கணும். ஓகேவா? இப்போது பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏ பி சி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு எத்தனை நாள் முடிப்பாங்க? ஓகேவா? இதில் ஏ மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க, பி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க, சி மட்டும் எத்தனை நாள் முடிப்பாங்க? இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அப்போது 3 பேர் சேர்ந்து செய்யும்போது நாட்களை வச்சும் அதேமாதிரி சம்பளத்தை எப்படி பிரிச்சுப்பாங்க? இதையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வரக்கூடிய இந்த 6 மாடல் சம்ஸுமே இந்த 3 பேரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம். ஏ ஒரு வேலையை 9 நாட்களில் முடிக்க முடியும், பி அதே வேலையை 12 நாட்களில் முடிக்க முடியும், சி அதே வேலையை 18 நாட்களில் முடிக்க முடியும். ஏ கமா பி கமா சி மூவரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பர்? ஓகேவா? அப்போ ஏன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து 12 days, ஏ வந்து ஒரு வேலையை என்ன பண்ணுறாரு அப்படின்னா 9 days முடிக்கிறார். பி அதே வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 12 days முடிக்கிறார். சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து 18 days முடிக்கிறார். அப்போ என்ன சொன்னால் ஏவும் பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு தான் கேள்வி. ஓகேவா? இப்போ நம்ம 2 பேருக்கு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன பண்ணோம், 9 days 1/9, 12 days 1/12 போடும். இப்போ சி வரதுனால 1/18 போடணும். இப்போ நம்ம 2 பேரும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ண முடியும். அப்படியும் பண்ணி போடலாம். பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 பெருக்கி போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. இது 3த்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 9, 12, 18. 3ஆவில் போட்டோம் அப்படின்னா 3 9, 4 12, 6 18. 3ஆவில் போட்டோம் அப்படின்னா 1 3, 4, 2 6. அப்போ 2ஆவில் போட்டோம் அப்படின்னா 1 2 4, 1 2. ஓகே, மீதி என்ன இருக்குது? 3 9, 9 12, 12 36. அப்போ எல்சிஎம் என்ன வருது? 36 வருது. அப்போ நம்ம 36 வரா மாதிரி போடுற மாதிரி இருக்கும். 9 எதால் பிறகுனா 4ஆல் பிறகுனா 36. அப்போ மேலே நம்ம 4ஆல் பிறகுனா 1 நாள் 4 ப்ளஸ் 12 வந்து பார்த்தா 3 36, மேலே 3ஆல் பிறகுனா 1 3 3. 18 2ஆல் பிறகுனா 36, மேலே 2ஆல் பிறகுனா அப்படின்னா 2. ஓகே, அப்போ இது 3த்தையும் கூட்டுங்க. 4 3 7, 7 2 9. அப்போ 9/36. அடிச்சு அப்படின்னா 1 9 9, 4 9 36. அப்போ 1/4. இது எப்படி எழுதும் நம்ம? 4. அப்போ 4 days. அப்போது ஏ பி அண்ட் சி 3 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலை எத்தனை முடிப்பாங்க? 4 நாட்கள் முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான். 2 பேருக்கு முன்னாடி நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணி போட்டோம். இங்கே நம்ம அப்படியே போட போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்கலாம். ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 40 நாட்களில் முடிக்கிறார்கள். பி மற்றும் சி சேர்ந்து அதே வேலையை 48 நாட்களில் முடிக்கிறார்கள். சி மற்றும் ஏ சேர்ந்து அதே வேலையை 60 நாட்களில் முடிக்கின்றார்கள். ஏ கமா பி கமா சி மூவரும் சேர்ந்து வேலை செய்தால் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஓகே, போன கணக்கும் இந்த கணக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, போன கணக்கில் ஏ தனியாக பி தனியாக சி தனியாக 3 பேரும் தனித்தனியாக செய்யக்கூடிய நாட்களை கொடுத்தாங்க. ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சால் என்ன பண்ணுறாங்களா அந்த வேலையை 40 days முடிக்கிறாங்களாம். இதுவே பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா 48 days முடிக்கிறாங்களாம். சப்போஸ் சியும் ஏவும் சேரும்போது அதே வேலையை 60 days முடிக்கிறாங்க. ஆனால் இங்கே கேட்கக்கூடிய கேள்வி வந்து பார்த்தோன்னா ஏவும் பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போது ஏபிசி 3 பேரும் தனித்தனியாக கேட்டாலும் சரி,
ஏ அண்ட் பி, பி அண்ட் சி, சி அண்ட் இ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ரெண்டு பேராக சேர்த்து 3 வேலையை கொடுத்தாலும் சரி. ஓகேவா? நம்ம முதல் கணக்கு என்ன பண்ணோம்? 1/40, 1/48, 1/60 இப்படி தான் எழுதணும். இப்போ இது 3த்துக்கு அங்கே நம்ம எல்சிஎம் எடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். 40, 48, 60. என்ன பண்ணலாம்? 4 போடலாமா? 5 40, 12 48, 5 60. 2 போட்டால் சரி 5 போடலாமா? அது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். 5 போட்டோம் அப்படின்னா 2 10, 12, 3 5. 2 போட்டோம் அப்படின்னா 1 2, 6 12, 3. இப்போ நம்ம 3 போட்டோம் அப்படின்னா 1, 3 6, 1 3 3. இருக்கலாமா? 2 10, 4 12, 12 24, 24 × 10 240. அப்போ எல்சிஎம் 240. அப்போ நமக்கு 240 வராமல் வரணும். இப்போ 240. 40 எதால் பெருக்க 240 வரும்? 4 6 24. அப்போ மேலேயும் 6 பெருக்கணுமா? அப்போ 1 6 6 ப்ளஸ் 48 எதால் பெருக்க 240 கிடைக்கும்? 48 × 5. அப்போ மேலேயும் நம்ம 5 பெருக்குனா 1 5 5 ப்ளஸ் 60 எதால் பெருக்க 40 கிடைக்கும்? 6 24. அப்போ மேலேயும் நம்ம 4 பெருக்குனா 1 4 4. கூட்டுங்க. 6 5 11, 11 ஒரு 4 15, 15/240. 5 போடலாமா? 3ஆம் வாய்ப்பாலையும் போடலாம், 5ஆம் வாய்ப்பாலையும் போடலாம், 15ஆம் வாய்ப்பாலையும் போடலாம். ஓகேவா? நம்ம வந்து சின்னதுலேருந்தே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 5 போடுறோம் அப்படின்னா 3 5 இங்கே அடிச்சோம் அப்படின்னா 4 5 20, 8 5 40. திருப்பி 3 போடலாமா? 1 3 3, இங்கே 1 3 3, 6 3 18. அப்போது என்ன வரும்? 16 days. இதோடு நிறுத்தினா கணக்கு தப்பு. இதோணுத்துனா கணக்கு தப்பு. ஓகேவா? கடைசியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே நம்ம முதல் பார்த்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஒரு வேலையை, பி ஒரு வேலையை, சி ஒரு வேலையை தனித்தனியாக கொடுத்துருவோம். அப்போ நம்ம 3த்தையும் கூட்டா போதும். ஆனால் இங்கே பாருங்க அப்படி கிடையாது. ஏபி இங்கே மொத்தம் 2 பேர் வேலை செய்கிறாங்களா? 2 நபர். இங்கே பிசி இங்கேயும் ஒரு 2 நபர். இங்கே சிஏ இங்கேயும் 2 நபர். அப்போ மொத்தமாக இப்போ நம்ம பார்த்த இந்த 16ன்றது 6 பேர் சேர்ந்து செஞ்சால் முடிக்கக்கூடிய வேலை. அவங்க 6 பேர் கேட்கல, ஏபிசி 3 பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3 பேர் தான் முடிக்கணும் அப்படின்னும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆட்களோட எண்ணிக்கை பாதியாக குறையும் போது ஓகே நாட்களோட எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிக்கும். அப்போ 16 × 2 32. அப்போது 32 நாட்கள் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அப்போ 16 போடக்கூடாது. ஆப்ஷனில் கொடுப்பாங்க. நான் இந்த இடத்துல கொடுக்கல. ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 16 கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு போகிறது வாய்ப்பு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஏபி 2 பேர், பிசி 2 பேர், சிஏ 2 பேர். அப்போ மொத்தம் 6 பேர் சேர்ந்து செஞ்சால் தான் நமக்கு கிடைக்கும். இதில் 2B இருக்குது கரெக்டாக, 2A இருக்குது, 2C இருக்குது. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே கணக்கை போட்டாகணும். புரிதுங்களா? ஸோ அப்போ வந்த ஆன்சர் என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணும். இதோட நான் வச்சுக்கலாம். என்ன ஆன்சர் வருதோ இங்கே ஏபி பிசி சிஏ கொடுத்தாங்கன்னா 2ஆல் பெருக்கணும். வந்த ஆன்சர் நான் வச்சுக்கோங்க 32. அப்போ 32 நாட்கள். ஓகேங்களா? அவ்வளோதான்பா. அடுத்தது இந்த கணக்கு பார்க்கலாம். ஏ கமா பி இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். பிசி அதே வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பர். சிஏ அதே வேலையை 20 நாட்கள் செய்து முடிப்பர். மூவரும் சேர்ந்து மற்றும் தனித்தனியாகவும் அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பர்? ஆக்சுவலாக நம்ம போன மாடல் கணக்கு தான் இது வரைக்கும். மூவரும் சேர்ந்து செய்யுது. அப்போ மூவரும் சேர்ந்து செய்யுது போன மாடல் கணக்கு என்ன பண்ணோம் அது வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக எவ்வளோன்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1/12 ஏ அண்ட் பி. பிசி வந்து பார்த்தோன்னா 1/15. சிஏ வந்து பார்த்தோன்னா 1/20. இப்போ 3 வந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எல்சிஎம் எடுக்கணும் 3த்துக்கும். அப்போ 12 15 20. என்ன பண்ணலாம்? 3ஆப்பில் போடலாமா? 5ஆப்பில் போடும். 12 3 5 4 5 20. 4ஆவது பார்த்தீங்கன்னா 3 4 12, 3 1 4 4. திரும்ப 3ஆப்பில் பார்த்தீங்கன்னா 1 1 1. அப்போ 5 20 23 6 60. அப்போ நம்ம என்ன வரும்? இதுக்கு எல்சிஎம் 60. இப்போ 60 எத்தனை வரும்? 12 5ஆல் பெருக்குனா 60. அப்போ மேலே 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1 5 5 ப்ளஸ் 5 வந்து பார்த்தா 4ஆல் பெருக்குனா 60. அப்போ மேலே 4ஆல் பெருக்குனா 4. கீழே மேலே ஒரே 4 பெருக்கணும். அப்போ 20 3ஆல் பெருக்குனா 60. மேலே 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 3. கூட்டினால வருது 5 4 9 12/60. அடிச்சா அப்படின்னா I1 வருது. அப்போ 1/5. அப்போ நம்ம என்ன பண்ண வர ஆன்சர் 2ஆல் பெருக்க சொன்னீங்கன்னா அப்போ 5 × 2 10. அப்போ 10 days. அப்போது ஏபிசி 3 பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த வேலை என்ன பண்ணுவாங்க? 10 days முடிப்பாங்க. அப்போ சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள் அப்படின்னா இதை வச்சு நம்ம ஆன்சரை போட்டுடலாம்.
ஆனால் நமக்கு கணக்கில் தெரியும்ல. அப்போது நமக்கு என்ன தேவைன்னா ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் செய்வார், பி மட்டும் தனியாக எத்தனை நாள் செய்வார், சி மட்டும் எத்தனை நாள் செய்வார்னு தெரியும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து ஏவும் பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் செய்வாங்கிறது தெரியும். அப்போ இதுலேருந்து பியும் சியும் சேர்ந்த நாட்கள் நம்ம கழிச்சோம் அப்படின்னா நம்ம கிடைச்சிடும். அப்போது பிக்கு பி கேன்சல் ஆகிடும், சிக்கு சி கேன்சல் ஆகிடும். அப்போ நம்ம ஏ மட்டும் கிடைக்குமா? அப்போ ஏவும் பியும் சியும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை 10 நாள் முடிப்பாங்க. இதில் பிசி எத்தனை நாள் செய்ய பாருங்கள், பிசி வந்து 15 நாள். அப்போ -1/15. இதை கழிச்சா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஏ எத்தனை நாள் செஞ்சான்னு கிடைச்சிடும். இதை நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோமா, பார்த்துருக்கோம். பார்ட் 1ல் டைப் 2 மாடலே இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம், மாடல் 2. ஓகேவா? அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 15 × 1 15 மைனஸ் 10 × 1 10 மைனஸ் இருக்குது -10. அப்போ 10 × 15. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 15ல் 10 போச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 / 10 × 15. அப்போ 1 5 3 5 30. அப்போ 30 டேஸ். அப்போ ஏ மட்டும் ஒரு வேலையை 30 டேஸ் செய்வார். இப்போ நம்ம பி பார்க்கலாம். அப்போ பி என்ன வரும், அதே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் என்ன வரும், இதெல்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியமே இல்லைப்பா, உங்களுக்கு புரியுதுக்காக நான் போடுறேன். ஓகேவா? இவ்வளோ பெரிய கணக்கில் இங்கே பாருங்கள், ஆப்ஷன்லேயே நம்ம ஒரு ஆப்ஷன் வச்சாலும் நம்ம போடுற மாதிரி தான் கணக்கு கொடுத்துருக்காங்க. பி அண்ட் சி அப்போ என்ன வரும், ஏ அண்டு பி. பி தான். அப்போ சி ப்ளஸ் ஏ இதை நம்ம கழிச்சா தான் கிடைக்கும். அப்போ ஏ அண்டு பி அண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா 10, சி அண்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 20 -20. அப்போ கிராஸ் மல்டிபிள் என்ன வரும், 20 - 10 / 10 × 20. இங்கே என்ன வரும், 20ல் 10 போச்சுன்னா 10 / 10 × 20 அடித்தோம் அப்படின்னா 0 0 காலி 20. அப்போ 20 டேஸ். அடுத்தது சி. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ ப்ளஸ் பியை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு சி கிடச்சிருமா? அப்படின்னா வரும் 1/10 மைனஸ் பி எவ்வளோ பாருங்கள், சரி ஏ அண்ட் பி வந்து பார்த்தா 12. அப்போ /12. அப்புறம் அப்போ நம்ம கழிச்சோம் அப்படின்னா 12 - 10 / 10 × 12. அப்போ என்ன வரும் நமக்கு, 2/10 × 12 அடிச்சுன்னா 2 6 அப்போ 10 × 6 60. அப்போ 60 டேஸ். ஓகேவா? அப்போது ஏ ஒரு வேலையை 30 நாள் முடிப்பார், பி ஒரு வேலையை 20 நாள் முடிப்பார், சி ஒரு வேலையை 60 நாள் முடிப்பார். 3 பேர் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா 10 நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து என்ன பார்க்கலாமா? இது ஒரு முக்கியமான கணக்கு. இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா எக்ஸாமும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸ் ஒய் மற்றும் இசட் ஆகியோர் ஒரு வேலையை முறையே 5, 6, 10 நாட்களில் முடிப்பர். எக்ஸ், ஒய் மற்றும் இசட் ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு ரூபாய் 28,000 வழங்கப்படும் எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்குகள் என்ன? ஓகேவா? ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 5 டேஸ் செய்கிறாருப்பா. ஒய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து 6 டேஸை செய்கிறார். இசட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை 10 டேஸு செய்கிறார். இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 28,000 ஒத்துக்கிறாங்க. ஒத்துட்டு வேலையை செஞ்சுட்டாங்க. இப்போ 3 பேருக்கு இது எப்படி பிரித்து தரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம 2 பேருக்கு வரும்போது இதே கணக்கு போட்டிருந்தோம். எவ்வளோ டேஸோ அதை கூட்டி அந்த டேட் அந்த சம்பளத்தால் வகுத்து வர ஆன்சரை மாற்றி போட்டுக்கணும். ஏக்கு வர ஆன்சர் பிக்கும், பிக்கு வர சம்பளத்தை ஏக்கும் நம்ம சொல்லிட்டோம். கரெக்டுங்களா? ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 பேராக கொடுக்கும்போது நம்ம அந்த மாதிரி போட முடியாது. எல்சிஎம் எடுத்தால் தான் நம்ம கரெக்டான ஆன்சரை போட முடியும். அப்போது 5 6 10க்கு எல்சிஎம் எடுத்தால் 5 போட்டோம் அப்படின்னா 1 5 6 2 10. 2வது போட்டோம் அப்படின்னா 1 3 6 1 2 2 10 10 30. அப்போ எல்சிஎம் என்ன வருது, 30 வருது. போடலாமா? அப்போ 1/5 + 1/6 + 1/10. ஓகே, இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 30 கிடைக்குதா? இப்போ 30 போட்டால் என்ன வரும், 5 வந்து 6ஆல் பெருக்கினா 5000. அப்போ மேலே 6ஆல் பெருக்கணுமா? இங்கே 6 5ஆல் பெருக்கினா 30. அப்போ மேலே 5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1 5 5 ப்ளஸ் 10 3ஆல் பெருக்கினா 30. மேலே 1 3ஆல் பெருக்கினா 3. அப்போ 5 6 11 3 14/30. ஓகே, அப்போ மொத்தம் எத்தனை பங்கு கிடைக்குது? அப்போ மொத்த வேலையில் எக்ஸ் வந்து 6 பங்கு வேலை செய்வார். மொத்த அமௌண்ட்டில் எக்ஸுக்கு 6 பங்கும், ஒய்க்கு 5 பங்கும், இசட்டுக்கு 3 பங்கும் போகணும். அப்போ மொத்தம் 14 பங்கு. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு? 28,000. அதில் 14 பங்கு 28,000 அப்படின்னா ஒரு பங்கு எவ்வளோ வரும்? 2,000 ரூபாய். ஏன்னா ஈர்ப்பான 28 2,000 ரூபாய். அப்போ ஒரு பங்கு 8,000 ரூபாய், 2,000 ரூபாய் அப்படின்னா எக்ஸுக்கு எத்தனை பங்கு? 6 பங்கு. அப்போ 6 × 2 6 × 12,000 ரூபாய். ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பங்கு. அப்போ 5 × 2000 2 10 10,000 ரூபாய்.
இசட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பங்கு. அப்போ 3 × 2000, 3 2 6, 6000 ரூபா. இப்போ நீங்கள் டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த 28,000 வருது பாருங்கள். அப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்டு. ஓகே, அப்போ 12,000, 10,000, 6,000. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்ததுப்பா, ஒரு வேலையை ஏ மற்றும் பி இணைந்து 9 நாட்களிலும், பி மற்றும் சி இணைந்து 12 நாட்களிலும், சி மற்றும் ஏ இணைந்து 18 நாட்களிலும் முடிப்பர். முதல் நாள் ஏ அண்ட் பி, அடுத்த நாள் பி அண்ட் சி, மூன்றாவது நாள் ஏ அண்ட் சி வேலையை இவ்வாறு செய்து வந்தால் எத்தனை நாட்கள் அவ்வேலை முடிக்கப்படும்? ஓகேவா? இது வந்து அதே மாடல் தான், அதை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். ஆனால் ஏன்னா ஃபைனலாக ஒரு 2 ஸ்டெப்பை நம்ம வந்து பார்த்தோன்னா மாற்றி போடுறாமல் இருக்கும். ஓகே, மற்றபடி அதே கணக்கு தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ அண்ட் பி அவங்க செய்யக்கூடிய வேலையை பார்ப்போம். ஏவும் பியும் சேர்ந்து 9 டேஸில் முடிக்கிறாங்க. பியும் சியும் சேர்ந்து 12 டேஸில் முடிக்கிறாங்க. அடுத்து சியும் ஏவும் இணைந்து 18 டேஸில் முடிக்கிறேன். ஓகேவா? முதல் நாள் இப்போ ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி செய்கிறார். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே போட்டலாம். இதில் வந்து பார்த்தோன்னா ஏ அண்ட் பி ஃபஸ்ட் டே இதுதான் செய்கிறார். செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி அண்ட் சி, செகண்ட் டே வந்து பார்த்தோன்னா பி அண்ட் சி செய்கிறாங்க. தேர்ட் டே வந்து பார்த்தோன்னா சி அண்ட் அல்லது ஏ அண்ட் சி செய்கிறாங்க. அப்படின்னும்போது எத்தனை நாளில் அந்த வேலை முடியுன்றது தான் கேள்வி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே மொத்த நாள் எவ்வளோ செய்கிறாங்கன்ற கதையே கேட்கல. இங்கே கொஞ்சம் கணக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அதாவது ஏபி, பிசி, சிஏ எவ்வளோ நாள் வேலை செய்யணும்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஏபி மட்டும் போயிட்டு ஃபஸ்ட் நாளில் செஞ்சுட்டு வந்துடுவார். பிசி செகண்ட் டே வேலை செய்வார். சிஏ தேர்ட் டே. அப்போ ஃபோர்த் டே யார் போவாங்க அப்படின்னா திரும்ப யார் போவாங்க? ஃபஸ்ட் டே தான். இப்போ ஃபிஃப்த் டே யார் போவாங்க? செகண்ட் டே போனாலும் அவங்க போவாங்க. சிக்ஸ்த் டே யார் போவாங்க? தேர்ட் டே போனால் அவங்க போவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி போவாங்க. அப்படி போனோன்னா மொத்தம் எத்தனை நாளில் இந்த வேலை முடியுன்றது தான் கேள்வி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எல்சிஎம் எடுத்து எத்தனை பங்கு வேலைன்றதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எத்தனை பங்கு வேலைன்னு தெரிஞ்சாதான் அதில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பங்குன்றதை கண்டுபிடிச்சி நம்ம அதை கவுண்ட் பண்ணல எத்தனை சர்க்கிள் வருது, எத்தனை சைக்கிள் வருதுன்றதை கண்டுபிடிச்சி நம்ம வந்து கணக்கு போடலாம். ஓகேவா? பாருங்கள், அப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? 9, 12, 18. மூணாவது பட்டன் அப்படின்னா 3 9, 4 12, 6 18. மூணாவது போட்டோம் அப்படின்னா 1 3 3, ஈர் 4, ஈர் 3 6. ரெண்டாவது போட்டோம் அப்படின்னா 1, ஈர் 4 1. இப்போ 3 9 9 12 12 36. அப்போ 36 வருது. ஓகே, அப்போ மொத்த பங்குன்றது பார்த்தா 36 பங்கு வேலை இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம். ஓகேவா? இதை 36 பங்கு வேலைன்னும் போது பார்த்தோன்னா இதில் வந்து நமக்கு என்ன தேவை, யார் யார் எவ்வளோ முடிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போ 36 பங்கில் 9 நாள் வேலை செய்யும்போது எத்தனை பங்கு குறையும் அப்படின்னும் போது அதை பார்க்கலாமா? அப்போ 36ல் 9 நாள் பங்கு. ஓகேவா? இது எப்படி எல்லாம் அப்படின்னா 36 பங்கு அதில் வந்து பார்த்தோன்னா 9 நாள் வேலை முடியும்னா எப்படி எப்படியும் 4 36 4 பங்கு இப்படி எழுதலாம். இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இப்படி நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். அப்போ அப்படின்னும் போது 1 9 9 4 36. அப்போ 4 பங்கு வேலை. அப்போது ஏவும் பியும் சேர்ந்து 1 டே வேலை செய்யணும்னா 36ல் 4 பங்கு வேலை முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ 36ல் 12 டேஸ் போட்டோம் அப்படின்னா வரும் 1 12 3 12 36. அப்போ 3 பங்கு வேலை முடியுது. அப்போது பியும் சியும் போனாங்க அப்படின்னா 3 பங்கு வேலை. இதே வந்து பார்த்தோன்னா 36 சியும் எவ்வளோ 18 டேஸா 4 8 8. அப்போ 2 பங்கு வேலை தான் முடிக்க முடியும். யார்? சியும் ஏவும் போனாங்கன்னா. ஓகே, அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷங்க மாறிச்சாங்க. ஓகே, இப்போது 36 இங்கே 36 பங்கு இங்கே போட்டுக்கலாம். இடம் இல்லைன்னு தான் அழிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 4 பங்கு வேலை முடியுமா? செகண்ட் டே வந்து 9 பங்கு வேலை முடியுமா? தேர்ட் டே வந்து பார்த்தோன்னா 3 பங்கு வேலை முடியுமா? அப்போது ஃபஸ்ட்டு 3 டேஸில் கவுண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா 4 + 3 + 2 மொத்தமாக வந்து பார்த்தோன்னா 9 பங்கு வேலை கம்ப்ளீட். ஆனால் இன்னும் எவ்வளோ இருக்குது? 36 பங்கு வேலை இருக்குது.
கரெக்டுங்களா? அப்போ 36 பங்குனும் போது ஃபஸ்ட்டு 3 டேஸில் 9 பங்கு வேலை தான் முடியுது. அப்போ நெக்ஸ்ட்டு 3 டேஸில் அப்போது ஃபஸ்ட்டு 3 டேஸ் 9 பங்கு வேலை, செகண்ட் 3 டேஸ் 18 பங்கு வேலை, தேர்டு 3 டேஸ் 27 பங்கு வேலை, ஃபோர்த்து 3 டேஸ் 36 பங்கு வேலை. அப்போ 36 பங்கு வேலை வந்து பார்த்தா முடியணும் அப்படின்னா மொத்தம் 3 சைக்கிளில் போனோம். அப்போது ஏபிஏ 3 நாள் வேலைக்கு போனோம், 2 to 1 நாள். பிசி 3 நாள் 4 நாள் வேலைக்கு போகணும், சிஏ 4 நாள் வேலைக்கு போகணும். அப்போது 3 பேர் 4 பங்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா இங்கே பாருங்க, ஒரு நாள் 3 டேஸு, செகண்ட் 3 டேஸ், அப்போ வந்து பார்த்தா இதோட 8 டேஸ் வந்துடுமா? இப்போ இங்கே 3 டேஸு, இங்கே 3 டேஸு, அப்போ 6 நாள் வேணுமா? இங்கே ஒன்று போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 9 நாள் ஆகும். இங்கே போட்டோம் அப்படின்னா 12 டேஸ். அப்படி தான் நம்ம கணக்கு பண்ணோம். 3 டேஸு, இதோட சேர்த்தா 6 டேஸு, இதோட சேர்த்தா 9 டேஸு, இதோட சேர்த்தா மொத்தம் 12 டேஸ். அப்போது மொத்த வேலை 12 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபி பிசி சிஏன்றவங்க 4 முறை வேலைக்கு போனான்னு வச்சுங்களேன், 3 சைக்கிளில் கண்டிப்பாக என்ன பண்ண அப்படின்னா 12 டேஸில் வேலையை முடிச்சிடுவாங்க. ஓகே, இந்த கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வரைக்கும் புரிஞ்சிட்ருக்கும். இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து குழப்பம் வராமல் இருக்கும். ஏன்னா 3 பேர் அப்படிங்கும்போது எல்சிஎம் எடுத்தால் 36 பங்கு, 36 டேஸ்ன்றதை தாண்டி 36 பங்கு பொதுவான பங்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ 36 பங்கில் 9 நாள் வேலை செய்யும்போது 4 பங்கு வேலை முடியுது, 12 நாள் வேலை செய்யும்போது 3 பங்கு வேலை முடியுது, 12 நாள் வேலை செய்யும்போது 2 பங்கு. இப்போ 36 பங்கில் 9 நாளை கணக்கு பண்ணோம் அப்படின்னா 4 பங்கு. அப்போது ஏபி மட்டும் போனார் அப்படின்னா 36 பங்கில் 4 பங்கு வேலையை முடிப்பார். அவர் எப்போ போவார்? 1ஆம் தேதி போகிறார்னு வச்சுக்கலாமே. அப்போ பிசி 2ஆம் தேதி போவார், சிஏ 3ஆம் தேதி போவார். அப்போ திருப்பி 4ஆம் தேதி யார் போவாங்க? ஏஎன்பி தான் போவாங்க. அப்படி போகிறாங்க, அவரு 4 வாட்டி போகிறாரு, பிசி 4 வாட்டி போகிறாரு, சிஏ 4 வாட்டி போகிறாரு. அப்படி போகும்போது மொத்தம் 3 சைக்கிள் 4 முறை, அப்போது 3 நாங் 12, அப்போ 12 டேஸ். அவ்வளோதான். சரிங்களா? இதை புரிஞ்சுட்டா போதும். இந்த மாதிரியான கணக்கு இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ அண்ட் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பர். அதே வேலையை பி தனியே எத்தனை மணி நேரத்தில் செய்து முடிப்பார்? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்றவர் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கணக்கு தான்ப்பா. 12 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை முடிக்கிறாராம். அடுத்து பாருங்கள், பியும் சியும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ்லேயே அந்த வேலை முடிஞ்சு போதும். இதுவே ஏவும் சியும் சேரும்போது அந்த வேலை 6 ஹவர்ஸ் ஆகுதுன்றாங்க. அப்போ பி மட்டும் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள் செய்வான்னு தான் கேள்வி. அப்போ நம்ம இந்த கணக்கு என்ன பண்ணலாம்? நல்லா கவனிங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம யோசிச்சாலே போடலாம். ஏன்னா நம்ம டைம் ஒன்றரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு நம்ம லாஜிக்கை வந்து அப்ளை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா கணக்குக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ஃபார்முலாலும் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணாலே போதும். டைம் ஒன்றருக்கு எல்லாமே வந்து லைஃப் ஓரியண்டான மேக்ஸ். அப்போ நம்ம லைஃப் ஓரியண்டாக யோசிச்சாலே போதும், இந்த கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்கள், ஏ மட்டும் எத்தனை நாள் செய்வாங்க நமக்கு தெரியும், பியும் சியும் எத்தனை நாள் செய்வாங்கன்னு தெரியும். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடச்சிடும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கிடச்சிருமா? ஆல்ரெடி ஏவும் சியும் எத்தனை நாள் செய்வாங்க நமக்கு தெரியும். அப்போ இதில் மைனஸ் பண்ண அப்படின்னா ஏக்கு அடிபட்டுரும், பிக்கு பி கேன்சல் ஆகிடும், சரி சிக்கு சி கேன்சல் ஆகிடும். அப்போ பியோட வேலையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அப்போ பியோட ஆன்சர் நமக்கு கிடச்சிருமா? அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? ஏவும் பிசியும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஏவும் பிசி 1/12 ப்ளஸ் 1/3 கிராஸ் மல்டிபிள் என்ன வரும்? 3 12 கூட்டினா 15/12 × 3, 4 3 3, I 3 5, அப்போ 5/12. இது வந்து பார்த்தோன்னா ஏபிசி 3 பேர் சேர்ந்து செஞ்சோன்னா என்ன பண்ண வேலையா 5/12 முடிப்பாங்க. நமக்கு என்ன தெரியுதா? சுருக்கம் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுலேருந்து பிசியை நம்ம கழிக்கணுமா? அப்போ 5/12 மைனஸ் ஏசி எவ்வளோ? 1/6, 6 5 30 மைனஸ் 12 1 12 டிவைடட் பை 12 × 6. 30 12 போச்சுன்னா 18 டிவைடட் பை 12 × 6 போடும்போது 1 6 3 18, 1 3 4 3 12. அப்போது 4 ஹவர்ஸில் முடிப்பார். யார்? பி மட்டும் அந்த வேலை செஞ்சார்னா 4 ஹவர்ஸில் முடிப்பார்ன்றதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான்பா. அடுத்தது என்ன பாருங்கள், ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு சிறுவன் ஒரு வேலையை முறையே 5 10 20 நாட்களில் செய்து முடிப்பார். இப்போ ஒரு வேலை செய்கிறாருன்னா ஒரு ஆண் அப்படின்னா 5 நாளில் அந்த வேலையை முடிச்சுடுவார்.
இதே ஒரு பெண் மட்டும் செய்கிறாங்க அப்படின்னா 10 நாள் ஆகும். இதுவே ஒரு சிறுவன் மட்டும் செய்கிறான், அவன் மட்டும் தான் செய்கிறான் அப்படின்னா 20 நாள் ஆகும் அந்த வேலையை முடித்துக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஒரு நாளில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த வேலையை செய்து முடிக்க, ஓகேவா, அவர்களுக்கு உதவ வேண்டும். எத்தனை சிறுவர்கள்? இப்போ அந்த வேலை ஒரே நாளில் முடிஞ்சிடணும். நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த வேலை ஒரே நாளில் முடிஞ்சிடணும் அப்படின்றாங்க. அப்போ ஒரே நாளில் முடியணும் அப்படின்னா எத்தனை சிறுவர்கள்? ஏன்னா பாய்ஸ், அதாவது ஜென்ஸும் லேடிஸும் சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஒரு ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் வச்சுக்கலாம். அப்படி வச்சா நம்ம ஈஸியாக புரிஞ்சிடும். மேல் ஃபீமேல், ஓகேவா? சிறுவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா பாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு மேல் ஒரு ஃபீமேல், ஆனால் பாய் எத்தனை நமக்கு தெரியாது. எத்தனை பாய் சேர்ந்தாங்கன்னா அந்த வேலை முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம எழுதலாம் 5 நாள் செய்யக்கூடிய நபரில் 1 நாள் செய்கிறார் அப்படி வச்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னா 10 நாள் செய்யக்கூடிய வேலையை 1 நாளில் முடிக்கணும். யார்? ஒரு பெண் முடிக்கணும். 5 நாள் வேலை செய்யக்கூடிய திறமை, ஆனால் ஒரு பெண் தான் செய்கிறாங்க. 10 நாள் வேலை செய்யக்கூடிய திறமை ஒரு பெண் தான் செய்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 20 நாள் வேலை செய்யக்கூடிய திறமை எத்தனை சிறுவருன்னு தெரியாது. அப்போ நம்ம சிறுவர் சேர்ந்தா அப்படின்னா அந்த வேலை 1 டேல முடியும் நமக்கு. இப்போ பாருங்கள் கணக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? என்னென்னா இப்போ இது அப்படியே சிம்பிளாக ஃபஸ்ட்டு டைப் மட்டும் தான். இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டில் கூட ஃபஸ்ட்டு கணக்கு மாதிரி தான். ஏ ஒரு வேலையை முடிக்கிறாங்க, பி ஒரு வேலையை முடிக்கிறாங்க, சி ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா மூவரும் சேர்ந்து செய்தால் அப்படின்னும் போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும் 1 டேன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே எவ்வளோ சிறுவர்கள் சேர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எவ்வளோ சிறுவர் சேர்ந்தா இந்த வேலை 1 டேல முடியும்னு கேட்குறாங்க. போன வாட்டி கொஸ்டின் கொடுத்து ஆன்சர் கேட்டாங்க. இந்த வாட்டி கொஸ்டின்லேயே ஒரு பார்ட்டை விட்டுட்டு ஆன்சர் கொடுத்து நம்மகிட்ட அந்த ஒரு பார்ட் என்னது கேட்குறாங்க. ஓகே, இது நம்ம சிம்பிளாக வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணால் இது 3த்துக்கு எல்சிஎம் எடுத்தானே போதும். 5 10 20. 5 பண்ணால் ஓரஞ்சு ஈரஞ்சு 10 4 20. 2 பண்ணால் ஓ2 ஓ2 ஈ2. அப்போ 2 10 12 20. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 20 வருமா? 5 எதாவது பிறகுனா 20 வரும், 4. அப்போ மேலே 4. 10 எதாவது பிறகுனா 20 வரும், 2. அப்போ 2 ப்ளஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஈக்குவல் டு 1 டே. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 20 போச்சுன்னா பெருக்கல் ஆகிடுமா? அப்போ 20 1 × 20. அப்போ 4 6 2 கூட்டினா 6. அப்போ 6 + x = 20. நமக்கு எத்தனை சிறுவர்கள் தான் தேவை. அப்போ அப்படின்னும் போது நீங்கள் 6 ஈக்குவல் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 20 - 6. அப்போ x = 14. அப்போ 14 சிறுவர்கள் சேர்ந்தாதான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் 14 சிறுவர்கள் சேரும்போது தான் அந்த வேலை ஒரே நாளில் முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, 14 பேர் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பார்ட் 2ல் டைம் அண்ட் ஒரு பேஸ் பண்ணி பார்ட் 2ல் மொத்தமாக நம்ம வந்து ஒரு 6 கணக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் ஒரு 3 கணக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப பேசிக்கானது தான். இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 பேரும் ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கிறது தான் கேள்வி. இது டைப் 1. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் 3 பேருமே ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்குறாங்க. அப்போது ஒய் மட்டும் அந்த எவ்வளோ அமௌண்ட் வாங்குவார்ன்றத கேள்வி. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை குறிப்பிட்ட நாளையும், பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளையும், சியும் ஏவும் சேர்ந்து செய்கிறாங்க அப்படின்னும் போது 3ம் சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த வேலை எத்தனை நாள் முடியுது தான் கேள்வி. ஸோ இதுக்குண்டான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் பார்ட் 2ல வந்து டைம் அண்ட் ஒரு பேஸ் பண்ணி ஒரு 6 சம்மும் ஒட்டு மொத்தமாக ஒரு 12 சம்மும் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபன் ரோன் அகாடமி. தேங்க்யூ.